வணக்கம், நான் உங்கள் ஆர்கேஎஃப். எல்லோரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம 2வது நாள் வந்து ஸ்விக்கி ஓட்டியிருக்கோம். இந்த 2வது நாளில் வந்து ஆக்சுவலாக எவ்வளோ சம்பாரிச்சிருக்கோம் பார்த்தோன்னா ஒரு 500 பக்கம் சம்பாரிச்சிட்டோம். ஆக்சுவலாக நேற்று இன்ட்ரூ வீடியோ எடுத்திருந்தால் அது வந்து டிலீட் ஆகிடுச்சு. அதனால தான் இப்போ ஒரு இன்ட்ரூ வீடியோ எடுக்கிறேன். இந்த 120 நாளில் நம்ம 1 லட்ச ரூபா சம்பாரிச்சு லடாக் ரைடு போக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி டே 2 வந்து எனக்கு ஃபஸ்ட்டை விட இன்றைக்கி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோக்குள்ளே பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். 120 நாளில் எனக்கு, அதாவது இன்றைக்கி டே 2ல் வந்து எனக்கு என்னென்னலாம் ஆர்டர் வந்திருக்கு, எவ்வளோக்கு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு, எவ்வளோ சம்பாதிச்சிருக்கு அப்படின்னு. நம்ம சேனலில் யாரோ புதுசாக பார்த்துருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்ல வந்து ஆலில் போட்டுருங்க. உங்கள் லவன் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். மறக்காம உங்கள் ஆர்கேவை சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஸோ மச். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 20 நாளில் நம்ம 1 லட்ச ரூபா சம்பாரிச்சு லடாக் ரைடு. எக்ஸ்ட்ரா போனஸ் வந்து 25 ஸ்விக்கி மட்டும் தான் ஓட்டிகிட்ருக்கிறேன். டிலே பண்ணிட்டாங்க. ஆர்கேஎஃப் இப்போ வந்து நம்ம ஆன்லைன் வந்தாச்சு. இன்றைக்கி வந்து ஜொமேட்டோ. இன்றைக்கி வந்து என்ன ஆர்டர் விழுகுதுன்னு தெரில. ஆக்சுவலாக நம்ம கரெக்டாக ஜோனுக்கு உள்ளே வந்தாச்சு. ஜோனுக்குள்ளே வந்ததும் நம்ம ஆன் பண்ணியாச்சு. இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். அதாவது ஜொமேட்டோவில் வந்து எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்த்தா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம் நம்மளுக்கு எது ஃபஸ்ட்டு ஆர்டர் விழுகுதுன்னு. நம்ம ஜொமேட்டோ வந்து அரை மணி நேரம் ஆன் பண்ணி பார்த்தாச்சு. அதிலிருந்து இன்னும் ஒரு ஆர்டர் கூட வரல. அதனால நம்ம ஸ்விக்கி ஆன் பண்ணியாச்சு. என்ன இட்ஸ் பெட்டர், ஸ்விக்கி தான் பெட்டர்னு நினைக்கிறேங்க. இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு ஆர்டரை வந்து பிக் பண்ண தான் போயிட்டுருக்குறோம். ஆர்கேஎஃப் கரெக்டாக பிக்கட் லொக்கேஷன் வந்துச்சு. இட்ஸ் பியூட்டிஃபுல்லுங்க. கடை உண்மையாலுமே ஆசம். சின்னதாக இருந்தாலும் லட்சணமாக இருக்குது. இந்த ஆர்டர் கொஞ்சம் ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த ஆர்டர் இப்போ கொடுத்துருக்கணும். ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க. சீக்கிரம் ஸ்விக்கி தயவு செஞ்சு எனக்கு இந்த ஒரு டிஷர்ட்டுமே அந்த பேகும் மட்டும் கொடுத்துரு. நான் அக்கா லொக்கேஷனில் தான் இருக்கிற கரெக்டாக. ஆமாங்க, முன்னாடி வரணுங்களா? ஓகே. ஆர்கேஎஃப் இது என்னோடய 2வது ஆர்டரு. ரொம்ப ஆர்டர் இப்போ ஸ்லோவாக விழுக ஆரம்பிச்சிச்சு. போன டைம் கூட நான் 3 ஆர்டர் பக்கம் மேலே ஓட்டிட்டேன். இந்த டைம் ஸ்லோவாக விழுக ஆரம்பிச்சிச்சு. இது 2.5 கிலோமீட்ரு. எனக்கு வந்து ரொம்ப போட்டு குழம்புது. அப்படியே என்னால் எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா, ரொம்ப ரூட்டு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. ஏன்னா இப்போ தானே நான் இந்த வேலையே பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் 10 மணிக்கு அங்கே பேக்கரி ஷாப்பில் வேலை செஞ்சுட்டு அப்புறம் இந்த வேலை வந்து பார்க்குறப்போ கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. மேபி எனக்கு ஃபுல் டைம் இது ஒர்க்காக இருக்கிறப்போ எனக்கு இன்ஃபேக்ட் எனக்கு ஓகேவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கடவுளே. ஹலோ சார், ஆர்டர் வரணும். தேங்க்யூ. நம்மளோட 3வது ஆர்டர் வந்து விழுந்துருச்சு. 3வது ஆர்டர் வந்து பிக் பண்ண போயிட்டுருக்குறோம். 750 மீட்டர். இது இதான் இப்போ தான் என்னோடய 3வது ஆர்டரு. ஆக்சுவலாக அங்கே 1/2 hour நிற்க வேண்டியதாக போயிடுச்சு. எனக்கு சுத்தமாக அந்த ஹோட்டல் பிடிக்கவே இல்லை. அந்த சூர்யாங்கிற ஒரு ஹோட்டலில் வந்து இப்போ நான் ஆர்டர் பிக் பண்ணேன்.
சிக்கன் பிரியாணி. அந்த ஹோட்டல் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆர்கேஎஃப் ஹோட்டலில் போய் தினேஷுங்கிறவருக்கு வந்து நம்ம இப்போ கொடுக்க போகணும். ப்ரோ, நீங்கள் அந்த கடையில் தான் சிக்கன் பிரியாணி ஆர்டர் போட்டு சாப்பிட்ணுமா? கரெக்டாக லொக்கேஷன் வந்தாச்சு. இது ஆக்சுவலாக தம்பியோட மொபைலு. நான் இன்னொரு அடிஷ்னலாக இன்னொரு மொபைல் வாங்கினோம். இல்லை ஆக்சுவலாக எப்பயுமே ஃபுட் அங்கே தான் ஆர்டர் போடுவீங்களா? இல்லை அங்கே ஃபுட்டே நல்லா இல்லை, டிலே பண்ணுறது ரொம்ப. ஓகே ஓகே சரி ஓகே தேங்க்யூ. பரவாயில்ல, அந்த பிளாக் எடுக்கணும் அப்படி. ஆப்போசிட் என்னோட 4வது ஆர்டரு. அது 51 ரூபாய்க்கு விழுந்திருக்கு. ஆக்சுவலாக தினேஷுங்கிறவர் இப்போ 3வது ஆர்டர் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன்ல, அவர் வந்து எனக்கு தனியாக செப்பரேட்டாக 30 ரூபா டிப்ஸ் வேறு கொடுத்துருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் தினேஷ் அண்ணா. நீங்கள் டிப்ஸ் தருவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆக்சுவலாக அந்த ஹோட்டலில் நான் ஒரு 1/2 hour பக்கம் வெயிட் பண்ணிட்டேன். ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, தேங்க்யூ ஸோ மச் உங்கள் டிப்ஸுக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இப்போ நான் என்னோட 4வது ஆர்டர் வந்து பிக் பண்ண போயிட்டுருக்கிறேன். சுகி 3142. ஆர்கேஎஃப் இந்த ஆர்டர் கொடுத்தனா எப்படி இருந்தாலும் ஒரு 51 ரூபா கிடச்சிரும். 1.5 கிலோமீட்டர், 1.25 கிலோமீட்டர், சாரி 1.25 கிலோமீட்டர். ஹலோ ஹலோ சொல்லுங்கள் சார். அதான் 24/7 இருக்கீங்களா? 24/7லையா? ஆமா, அந்த ஹாஸ்பிட்டல் மெயின் சைட்ல இருக்கீங்களா? நான் என்னோட டியூட்டி முடிஞ்சிருச்சு, நான் இந்த சைடு வந்துட்டேன். கொஞ்சம் இந்த ஹவுஸ் சர்வீஸ் ஹாஸ்பிட்டல் முன்னாடி அங்கிருந்து கொஞ்சம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெஃப்ட்டுங்களா? முன்னாடி கொஞ்சம் வாங்க, அப்படியே உள்ள ஃபர்ஸ்ட் ப்ரோ. நான் கடைசி லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டேன். வண்டி இங்கே லாஸ்ட்டில் ஒரு 4-5 வண்டி பார்க் பண்ணியிருக்காங்க. அப்படியே போனால் வெளில போய்க்கலாம். ப்ரோ கோடு மட்டும் சொல்லுங்க. 1193. ஒரு நிமிஷம். 1193. எப்படி போனால் இப்படியே போனால் வெளியே போயிடலாம். ஆர்கேஎஃப் அடுத்த ஆர்டர் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து 2 கிலோமீட்ரு. ஆனால் இந்த ஆர்டருக்கு 50 ரூபா. ஆனால் பிக் பண்ண பிறகு தான் தெரியும் எவ்வளோ தூரம்னு. பார்த்துடலாம் அது எவ்வளோ தூரம்னு. எவ்வளோ சீக்கிரம் போனாலும் அங்கே போய் லேட் பண்ணிடுறாங்க. நாம் ஒன்று நினைப்போம், ஆனால் அது ஒன்று நடக்கும். இந்த இங்கே ஒன்று இருக்குங்க, இங்கே ஒன்று இருக்கு. இந்த ஆர்டர் பிக் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இங்கே இருந்து கரெக்டாக 1.5
1.25 கிலோமீட்டர், 1.800 மீட்டர். பரவாயில்ல, நமக்கு ஓரளவுக்கு டக்கு 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 டக்குன்னு ஆர்டர் விழுந்துருது. இதே கொஞ்சம் பகலாக இருந்தால் டிராஃபிக்கில் இன்னும் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். பரவாயில்ல, இப்போ வந்ததுக்கே ஒரு 400 ரூபா பக்கம் ஓட்டிட்டேன். ஆக்சுவலாக வந்து ரீச் ஆயிடுச்சு. மேடம் ஃபுட்டு வெளியே தான் இருக்கிறேங்க மேடம். சரி, ஓகே மேடம். ப்ரோ அட்ரஸ் அவங்க தான் ப்ரோ மாற்றி போட்டிருக்கேன் ப்ரோ. இப்போ எனக்கு 3 கிலோமீட்டர், அதுக்கு யாருமே சார்ஜ் பண்ணவே மாட்டாங்க. ஆர்டர் வந்து பிக்கு டெலிவரியும் கொடுத்து அடுத்த ஆர்டர் வந்து பிக் பண்ணிட்டேன்னா சரி ஆர்டர் டிலே ஆகக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் அங்கே பார்த்தா அவங்க அட்ரஸ் மாற்றி கொடுத்துட்டு நம்மளை வந்து ப்ரோ நான் டாக்டர் ப்ரோ வாங்க ப்ரோ எனக்கு வேலை இருக்குது ப்ரோ நீங்கள் அட்ரஸை மாற்றி கொடுத்துட்டு என்ன 3 கிலோமீட்டர் சுற்ற வச்சுட்டு எனக்கு ஐயோ செம்ம கட்டு போயிடுச்சுங்க சத்தியமாலுமே. என்ன 4794. அவ்வளோதான் ஆர்கேஎஃப், இந்த ஆர்டர் பிக் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஆர்கேஎஃப், இந்த ஆர்டரும் கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக இனி இன்னொரு அடுத்த ஆர்டரு, இன்னொரு 4 ஆர்டரு நல்லா பல்காக கொஞ்சம் விழுந்துச்சுன்னா போதும். இன்னொரு 200 மீட்ரு, அவ்வளோதான். இந்த ஆர்டர் கொடுத்துடலாம். இந்த ஆர்டர் கொடுத்தது இந்த ஆர்டருக்கு 50 ரூபா வந்துடும். இன்ஃபேக்ட் அப்படி தான் நினைக்கிறேன். நானும் ஆர்டர் பார்க்காம கரெக்டாக கொடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு இன்சென்டிவ் இருக்குல்ல, அதனால் சீக்கிரமாக பிக் பண்ணி ஆர்டர் முடிக்கலான்னு தான். ஆனால் இங்கே ஸ்பீட் பிரேக் தாங்க ஓவராக இருக்குது. அவ்வளோதான், இனி இந்த ஆர்டர் கொடுத்தாச்சு. நீ நம்ம மெயின் ரோட்டுக்கு போக வேண்டியதான். என்னம்மா கப்பில் மப்பில் பொண்ணுங்க எல்லாம் பார்த்தீங்களா, கப்பில் மப்பில் தெரிகிற பொண்ணுங்க என்னடி நடக்குது செந்தமிழ் நாட்டில். வா எல்லாருக்கும் வணக்கமுங்க. வா லேடிஸ் மானம் பறக்குதுங்க. எல்லாமே இப்படி தான் ராமா. விழுகிற மாதிரி தெரில, கொஞ்சம் டிலே ஆகும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம் என்னென்னு. இப்போ வந்து டைமு வந்து ஆக்சுவலாக 1 o'clock ஆச்சு. பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ ஆர்டர் விழுகுதுன்னு. எனக்கு வேறு இப்போயே கண்ணை கட்டுது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ குறைஞ்சது ஒரு 300 ரூபாய்க்கு தான் ஓட்டியிருக்கேன். நைட் டைமில் அதிகமாக கிடைக்குன்னு நினச்சேன். ஆனால் எக்ஸ்ட்ரா போனஸ் வந்து 25 ரூபா வருது ஸ்விக்கியில். ஜொமேட்டோ ஆன் பண்ணல, அது ஆர்டர் விழுகிறதுக்கு ரொம்ப டிலே ஆனங்காட்டிக்கு இப்போதைக்கு என்னால் ஸ்விக்கி மட்டும்தான் ஓட்டிகிட்ருக்குறேன். ஆனால் மேக்ஸிமம் ஹோட்டலில் வந்து கொடுக்குறதுக்கு கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க. கொஞ்சம் குயிக்காக கொடுத்தாங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் அடுத்தடுத்த ஆர்டர் வந்தால் நாங்களும் பிக்கப் பண்ணிவிட்டு டெலிவரி பண்ணிவிட்டு கொஞ்சம் குயிக்காக போவோம். எனக்கு மேக்ஸிமம் அந்த சூர்யாங்கிற ஹோட்டலில் தான் கொஞ்சம் ஓவராக டிலே பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, அவங்களுக்கு என்ன ஒர்க்கோ இருந்தாலும் கொஞ்சம் நாங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறோம். ஏன்னா பிக்கப் பண்ணுற டைமிங்கை விட தாண்டி ரொம்ப போயிட்டுருக்கு. பார்க்கலாம், இன்னும் 2 ஆர்டர் விழுந்தால் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
அவ்வளோதான் ஆர்கேஎஃப். இன்னும் 2 ஆர்டருக்கு வெயிட் பண்ணுறேன், என்ன நடக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதான் ஆர்கேஎஃப், இதுதான் என்னோட லாஸ்ட் ஆர்டர். இதை கொடுத்து முடிச்சுட்டு நாம் வீட்டுக்கு போகலாம். ஏன்னா எனக்கு இப்போவே தூக்கம் வருது பயங்கரமாக. சாமி உண்மையாலங்க டெலிவரி பாயாக இருக்கிறதுல கொஞ்சம் ரிஸ்க்கு தான். இப்போவே டயர்ட் ஆயிடுச்சு. இனி மறுபடியும் நான் இங்கேருந்து 10 கிலோமீட்டர் ரூமுக்கு போகணும். 120 நாளில் நம்ம 1 லட்ச ரூபா சம்பாரித்து காட்டுறோங்க. இதில் வேலை பார்த்து நம்ம 120 நாளில் 1 லட்ச ரூபா சம்பாரித்து நம்ம லடாக் ரைடு போகிறோம், தட்டுறோம், தூக்குறோம். நம்மளோட 4வது லாஸ்ட் ஆர்டரு 6 கிலோமீட்ரு நம்ம டெலிவரி பண்ண வேண்டிய இடம். இதை கொடுத்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போயிடலாம். அவ்வளோதான், போதும். இதுக்கு மேலே ஓட்ட முடியல. ஃபுல் டைம் ஓட்டுற மாதிரி இருந்தாவது எதுவும் இஷ்யூ இருக்காது. முன்னாடி வேற காவல் போகுது, காவல். ஆர்கேஎஃப் லாஸ்ட்டு டெலிவரி இட்ஸ் கோயம்புத்தூர், தமிழ்நாடு. கோயம்புத்தூருக்குள்ளேயே வந்துட்டோம். கால் போயிரு. ஃபுட்டு கொடுக்க போகணும். நடந்து வராங்களம்மா, சாப்பாடு கொடுக்க போகணும். ஆ 20 minutes later. நான் ஸ்விக்கி ஃபுட்டு ஆர்டர் போடுறது. நன்றி ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. அவ்வளோதான் ஆர்கேஎஃப், இட்ஸ் கதம் முடிஞ்சுது. இன்னைக்கு கிளம்பிடலாம். ஆர்கேஎஃப் அவ்வளோதான், லாஸ்ட் டெலிவரி முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் டெலிவரி எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 106 ரூபா வந்துச்சு. மொத்தம் இப்போ ஒரு 3 ஹவர்லேயே 450 ரூபா சம்பாரிச்சுட்டு, அது போக இன்சென்டிவ் வந்து 60 ரூபா, மொத்தமாக 510 ரூபா சம்பாரிச்சிட்டேன். இனி வந்து நாளைக்கு வந்து மறுபடியும் வந்து டீ கடைக்கு போகணும், டீ பேக்கரிக்கு போகணும். பேக்கரி போய் மறுபடியும் 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் வேலை பார்க்கணும். மறுபடியும் வந்து 11 மணிலேருந்து ஒரு 3 மணி வரைக்கும் நம்ம மறுபடியும் வேலை பார்க்கணும். வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் வீடியோ எடிட் பண்ணி மறுபடியும் போஸ்ட் பண்ணோம். அதுவும் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். நான் இப்போ வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நின்றுட்டுருக்கேன். பைக்கில் அங்கே நின்றுருக்கு, ரோலக்ஸ் வெயிட்டிங்கில் இருக்குது. இனி ரூமில் போய் ஒரு 5 மணி நேரமாக தூங்கினா தான் நம்மளுக்கு நாளைக்கு மறுபடியும் ஓரளவுக்காக வேலை செய்ய முடியும். பரவாயில்ல, நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் பெட்டராக தான் இருந்துச்சு. 550 ரூபாய்க்கு சம்பாரிச்சிட்டேன், பிரச்சனை இல்லை. நாம் சேலஞ்ச் பண்ண மாதிரியே 120 நாளில் 1 லட்ச ரூபா சம்பாரித்து நம்ம லடாக் ரைடு போக போகிறோம். அதாவது இன்றைக்கி டே 2 சேலஞ்சில் 2வது நாள் ரொம்ப நல்லதாக இருந்துச்சு. அது 550 ப்ளஸ் ஒரு 900 ரூபா சம்பாரிச்சிருக்கோம். பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. சரிங்க, நான் இப்போ இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறேன். மறுபடியும் 10 கிலோமீட்டர் போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் தான் தூங்கணும். சரி ஆர்கேஎஃப், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்துருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல்ல வந்து ஆலில் போட்டுறேன். மறக்காமல் உங்கள் ஆர்கேவை சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்க, டாடா, பாய், லவ் யூ ஸோ மச் ஆல்.